This episode is brought to you by Battlefield 6. Battlefield 6 is the ultimate all-out warfare experience. Rip through the skies in aerial dogfights. Demolish your surroundings for a strategic advantage. Harness complete control over every action and movement using the kinesthetic combat system. Drop into multiplayer with your squad, or fight furiously as a member of the Dagger 1-3 squad in a gritty, adrenaline-fueled single-player campaign where you'll defend a world on the edge of collapse. ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். காயத்ரி, வணக்கம். என்ன நடந்தது? நான் என்ன பத்தி சொல்லிடுறேன். ஸோ அப்பதான் கதை கரெக்டா போகும் ஒரு ஃப்ளோல. ஸோ நான் வந்து ஸ்ட்ரெயிட் ஏ ஸ்டூடெண்ட், நல்லா படிப்பேன் என் வீட்லயே. ஸோ எங்க வீடு வந்து நாங்க இருந்த வீடு வந்து லைக் தாத்தாவோட பேர்ல இருந்துச்சுல. ஸோ தாத்தா இருந்தாலும் செகண்ட் ஒய்ஃப் பேர் போயிருச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபேமிலிக்கு ஒரு மாதிரி பிளாக் மேஜிக் மாதிரி பண்ணினாங்க. எப்படின்னா தாத்தாவோட செகண்ட் ஒய்ஃப் டாட்டர்ஸ். ஓ, ஓகே. ஸோ அவங்க பார்த்தாங்க, நாங்க தான் அந்த வீட்டில் இருந்தோம். நாங்க ஏன் இருந்தோம்னா அம்மாவோட அம்மா வீடு. ஸோ அந்த சென்டிமெண்ட்காக சரி இருப்போம், நம்மளுக்கு அந்த வீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்ல இருந்தோம். இன்னொன்னு அம்மாவோட சிப்ளிங்ஸ்லாம் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணாங்களா, நீ விட்டு கொடுக்காத, நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்களும் இருந்தோம். அது வந்து அவங்க ஃபேமிலிக்கு பிடிக்கல, அந்த தாத்தாவோட ரெண்டாவது ஒய்ஃப் ஃபேமிலிக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா வீட்டிலே யாரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ லைக் மென்டலி அண்ட் பிசிக்கலில. ஸோ நானும் எங்க அப்பா வந்து மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங், லைக் அந்த அவ்வளோ சீக்கிரத்துல எதிர்த்து வர டைப்ல. ஸோ நான் தான் முதல் கேட்டா வானேன், ஓ நீ நல்லா படிக்கிறியா, ஸோ நான் அது இது பண்றேன் அப்படின்னு. ஸோ நான் பிஎம்ஆர் ஸ்ட்ரீட்டே ஃபோக்கு முன்னாடி வந்து சயின்ஸ் கிடைச்சிச்சு. ஆனா நான் ஃபர்ஸ்ட் இதுலயே வந்து ஃபர்ஸ்ட் மார்ச் எக்ஸாம் வந்து எல்லா சப்ஜெக்டும் ஃபெயில், மெயின் சப்ஜெக்ட். ஐயோ, என் லைஃப்லயே அதான் நான் ஃபர்ஸ்ட் வச்சு என்னோட ரிசல்ட் பார்த்தா எல்லாமே வந்து ஃபெயில், ஃபுல்லா எஃப் தான். ஸோ எனக்கு புரியல என்ன ஆச்சு எனக்கு. நானும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம தான் ஒழுங்கா படிக்கல போல இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரெண்டாவது வாட்டி ட்ரை பண்ணேன். இப்படியே ஃபார்ம் பாதி வருஷம் ஓடிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சரியில்லை அப்படின்னு நான் எங்க அம்மாட்ட சொன்னேன், என்னமோ சரியில்லைம்மா, நான் நல்லா படிப்பேன், உங்களுக்கே தெரியும், நான் டியூஷன்லாம் போகணும் கூட அவசியம் இல்லை. ஆனா வந்து ஏன் வந்து ஸ்கோர் ஜத்தாவதுன்னு தெரியல, இப்படியே போனா வந்து எஸ்பிஎம் வந்து நீங்க எதிர்பார்க்கவே முடியாது ஸ்ட்ரெயிட்டியா என்கிட்ட இருந்து அப்படின்னு. இப்போ அம்மா நினைச்சாங்க நான் வந்து லைக் ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கேன், இவ்வளவு நாள் வந்துட்டு எல்லாம் படிக்காம இதுக்கப்புறம் அதே மாதிரி இருந்துரும் அப்படின்னு. நீ படின்னு சொன்னாங்க. ஸ்டீல் படிச்சேன். ஸ்டீல் அப்படியே தான் இருந்துச்சு ரிசல்ட்டு. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஜாமெல்லாம் விட்டடிச்சு நான் ரொம்ப அநியாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வீட்டுல. அப்புறம் போக ஒரு நாள் வந்து ஒரு டைம் வந்து காலையில ஏஞ்ச எக்ஸாம்க்கு, அது வந்து ஃபார்ம் ஃபைனல் எக்ஸாம். ஏஞ்சப்ப பார்த்தேன் பெட்மேனுக்கு யாரும் நின்றுகிட்டு இருந்தாங்க, லைக் பேக் கலவுரும். ஸோ நான் நினைச்சேன் எங்க வீட்டுல எங்க அப்பா மட்டும்தான் ஜென். ஸோ நான் நினைச்சேன் அப்பா தான் நிக்கிறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உத்து பார்த்துட்டு இருந்தேன் தூக்கத்துல. பார்த்தா ஒரு பிளாக் கலருக்கும் எங்க அப்பா மாதிரியே இல்லை, ரொம்ப டாலா ஒரு மாதிரி போல்டா இருந்துச்சு. எங்க அப்பா இல்ல திருட வந்துட்டான் போல இருக்கு அப்படி சொல்லிட்டு அப்படியே முதுவா போருக்குள்ள போயிட்டு பார்த்தேன். நம்ம இவ்வளவு நேரமா பாக்குறோம், இன்னுமா அந்த திருடனுக்கு நம்மளுக்கு தெரியல அப்படின்னு. இப்ப பாத்துக்கிட்டே இருந்தா அது ஏதோ ஒரு உருவம் நின்றுகிட்டு இருக்கு, ஃபுல்லா பிளாக்கா இருட்டுல அவ்வளவு தெளிவா. அது இன்னும் கண்ணங்கரையும் தெரிஞ்சிச்சு. பார்த்தோன்னா ஒரே பயம். ஊருக்குள்ள மருந்து அந்த உருவம் வந்து ஆடல அசையில ஒன்னும் இல்ல, ஒண்ணுமே இல்ல, அப்படியே லைக் நிக்கிது சில மீறி. நான் என்ன பண்ணேன், நான் அப்படியே போருக்குள்ள போயிட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த உருவம் வந்து லைக் கிட்ட வந்து நிக்கிது அப்படின்னு. லைக் எனக்கு பிடிக்க வர மாதிரி இருந்துச்சு. எனக்கு இன்னும் லைக் படப்படன்னு ஆயிடுச்சு. என்ன பண்ணேன், எதுவும் இருக்காதுன்னு நான் தூங்கிட்டேன். எப்படி தூங்குனேன்னு எனக்கும் தெரியல. ஏஞ்சி பார்த்தேன் மணி 8. ரஷ்ஷிங்கா எக்ஸாம் போயிட்டு எக்ஸாம்லாம் எழுதிட்டு வந்துட்டேன். அப்படியே என்னோட ஃபார்ம் 4 போச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த உருவத்துக்கு பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து ப்ரெசன்ட் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எப்படின்னா படிக்கிறப்பதான் வந்து எல்லாமே நடக்கும். யாரோ கீழ்ற மாரி உடம்புல கீரல் இருக்கும், லைக் படிக்கிறப்ப யாரோ பின்னாடி நின்றுக்கிட்டு பிடிச்சி அமுக்கிற மாதிரிலாம் இருக்கும். அந்த புக்கை எடுத்தாதான் அந்த மாதிரி நடக்கும், மற்ற நேரம்லாம் அந்த மாதிரி நடக்காது. ஸோ எங்க அப்பா அம்மா எல்லாமே நினைச்சது என்னன்னா லைக் எனக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. லைக் அம்மாவும் சரி சொந்தக்காரங்களுக்கு அதை போய் எல்லாம் நினைச்சாங்க பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு நினைச்சாங்க. இதுக்கு என்னமோ ஆயிருச்சு, அதான் வந்து படிக்கவும் மாட்டேது, இந்த மாதிரி ரொம்ப வந்து உளறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப நான் எங்க வீட்டுல வந்து டபுள் ஸ்டோரி, நான் என் ரூம்ல படுக்கிறதே விட்டுட்டேன் அந்த உருவம் பாத்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு. கீழே ஒண்டியா ஹால்ல படுத்துக்கு. அதை பாக்குறதுக்கு பரவாயில்ல எங்க வீட்டு தாய்மாட வந்து ஹாலுக்கு பக்கத்துலயே தான் இருக்கும். சரி நம்ம கடவுளுக்கு பக்கத்துல இருப்பாரு சொல்லிட்டு அங்க படுத்துக்கிறது. ஆனா அந்த உருவத்தை நீங்க வந்து ஒரு நாள் தான் பாத்தீங்க? டெய்லி பாப்பேன். அது அதுக்கப்புறம் நிறைய வாட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். டெய்லி என் கூட தான் இருக்கும், 24/7 என் கூட தான் இருக்கும். என்னை விட்டு நவராது. நான் குளிச்சா கூட அங்கதான் நின்றுகிட்டு இருக்கும். இந்த விஷயம் உங்க கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது, வேற ஆள் கண்ணுக்கு தெரியல? எங்க வீட்டுல யாரு கண்ணுக்கு தெரியல. அம்மா வந்து அப்பப்ப பிரசன்ஸ் ஃபீல் பண்ணாங்க. ஆனா அவங்க நினைச்சுக்கிட்டாங்க நாங்க இருந்தது வந்து கம்பத்தேரி, எங்க வீட்டை சுத்தியுமே ஆயில் ஃபார்ம் தான் இருக்கும். அம்மா நினைச்சாங்க இது பாஸ் பை பண்றதா அப்படின்னு. ஸோ அது அப்படியே யாரும் நம்பாம நானே பயந்துகிட்டு இருந்தேன்.
அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் வந்து தூங்கி ஏஞ்சேன். ஹால்ல தானே படுப்பேன். இப்ப அன்னைக்கு லீவு, ஸ்கூல் இல்ல சத்தரி. ஏஞ்சேன், யாரும் ஹாலை தாண்டி போனாங்க. ஸோ நானும் வந்து பாதி தூக்கத்துல பாத்துட்டு எனக்கு பிளரியா தான் தெரிஞ்சு சட்டை கலர் மட்டும் பாத்துக்கிட்டேன். ஒரு ரெட் கலர் சட்டை போட்டு யாரும் போனாங்க. அம்மா போறாங்க போல இருக்கு அப்படின்னு ரிலேட்டிவ் எல்லாம் பக்கத்துலதான் இருக்கும். அப்புறம் மறுபடியும் யாரும் போனாங்க, மறுபடியும் இன்னொரு ரெட் கலர் சட்டை போட்டுட்டு. நான் நினைச்சேன் மேபி அத்தை வந்திருப்பாங்க போல இருக்கு. அம்மா இப்பதான் துணிக்காய் போட்டு உள்ள போயிருப்பாங்க, அத்தை பின்னாடியே போறாங்க போல இருக்கு ஏதோ ஜாமா கேட்கறதுக்கு அப்படின்னு பார்த்தேன். திரும்பியும் கிச்சன்ல எங்க அம்மா வந்தாங்க. இந்த வாட்டி வந்தப்ப எனக்கு தூக்கெல்லாம் தெளிவா பாத்துட்டு இருந்தேன். சொன்னேன் யாருமா வந்து அத்தை வந்தாங்களா அப்படின்னு. அம்மா சொன்னாங்க யாருமே வரல அப்படின்னு. இல்லம்மா நான் பார்த்தேன், நான் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் 2 வாட்டி உள்ள அப்படி போனாங்க ஆளு அப்படின்னு. அப்ப அம்மா சொன்னாங்க நான் இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன், சோ யாரும் வீட்டுக்கு வரல, நான் இப்பதான் பாத்ரூம்ல இருந்து வெளியேட்டு சட்டை மாத்திட்டு இப்பதான் நான் வெளியே போறேன் அப்படின்னாங்க. சரி அப்படி விட்டுட்டேன். இது வந்து ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்ல லைக் லைஃபா நான் பார்க்க ஆரம்பிச்சது. ஸோ செகண்ட் வந்து அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுமே.